ஆத்துமாவின் கீதமே. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே நான் ரட்சிக்க வந்தேன்னு சொன்ன. நீங்க தான் எங்க சொத்து ஆண்டவரே. ஆமா, நீங்க தான் எங்க நோக்கம். அப்படி நீங்க சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உங்க மேல வந்து இறங்கும். செடியே, திராட்சை செடியே, கொடியாக இணைந்து விட்டே, கொடியாக இணைந்து விட்டேன். கைகளை உயர்த்தி, செடியே, திராட்சை செடியே, கொடியாக இணைந்து விட்டேன், இணைந்து விட்டேன். உம்மடிதான் என் வாழ்வு, உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு. தகப்பன் மடிதான் என் வாழ்வு, உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு. கைகளை உயர்த்தி, கொடியே, திராட்சை செடியே, கொடியாக இணைந்து விட்டேன். உம்மடிதான் என் வாழ்வு, உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு. எல்லாரும் சொல்லுங்க, தகப்பன் மடிதான் என் வாழ்வு, உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு. சுத்திகரித்தீரே தயவாய், கனிகள் கொடுக்கும் கிளையாய். பாடுங்க, சுத்திகரித்தீரே தயவாய், கனிகள் கொடுக்கும் கிளையாய். சுத்தம் செய்தீரே இரத்தத்தான், சுகந்த வாசனையானே. சுத்தம் செய்தீரே இரத்தத்தால், சுகந்த வாசனையானே. உம்மடிதான் என் வாழ்வு, உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு. தகப்பன் மடிதான் என் வாழ்வு, செடியே, திராட்சை செடியே, கொடியாக இணைந்து விட்டேன். உம்மடிதான் என் வாழ்வு, உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு. இன்னொரு முறை சொல்லுங்க, தகப்பன் மடிதான் என் வாழ்வு, உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு. பிதாவின் மகிமை ஒன்றே, பிள்ளை எனது ஏக்கம். சொல்லுங்க, பிதாவின் மகிமை ஒன்றே, பிள்ளை எனது ஏக்கம். மிகுந்த கனிகள் கொடுப்பே, உகந்த சீடனாவே. மிகுந்த கனிகள் கொடுப்பே, உகந்த சீடனாவே. உம்
கொடியாக இணைத்து விட்டேன். உம்மடிதான் என் வாழ்வு, உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு. தகப்பன் மடிதான் என் வாழ்வு, உம் மகிழ்ச்சிதான் என் உயர்வு. எல்லாரும் கைகளை உயர்த்தி உங்க மடிதான்ப்பா, உங்க மடிதான் என் வாழ்வு சொல்லுங்க. வாயை திறந்து உன் மடிதான் என் வாழ்வு, உன் மகிழ்ச்சி தான் என் உயர்வு. என் ஸ்தானத்தில் உயர்த்துறது உங்கள் மகிழ்ச்சி தான். உண்மையில நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்ப்பா. ஓ, உங்கள் மடியில் நான் கிடக்கிறேன்ப்பா. உங்கள் மடிதான் எனக்கு வேணும் சொல்லுங்க. தகப்பன் மடிதான் வேணும், இயேசுவின் மடிதான் எனக்கு வேணும், இயேசுவின் மடிதான் எனக்கு வேணும். ஓர் அலரபா சந்தர பௌதலதல பௌரப கதர பௌரியாக்கரா ரூதல ரபலரபா சந்தரரா ரே பகாதரமா சந்தல ரபுல ரபலரபா. எல்லா கைகளை உயர்த்தி ஆராதனை பண்ணுங்க. இயேசு நல்லவர் நல்லவர்னு சொல்லுங்க. கோடி முறை சொல்லுங்க. இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவர். நம்மளை வாழ வைத்த இயேசு, நமக்கு வாழ்வு தந்த இயேசு, நம்மளை சத்தியத்தில் நடத்தின இயேசு, நம்முடைய பாதங்கள் இடராதபடி காத்துக்கொண்ட இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. சுகத்தை தந்த இயேசுவே நீர் வாழ்க வாழ்க. பலன் தந்த இயேசுவே நீர் வாழ்க வாழ்க. தங்கத்தை விட மேலான இயேசுவே நீர் வாழ்க வாழ்க. வைரத்தை விட மேலான இயேசுவே நீர் வாழ்க வாழ்க. வைரத்தை வைடூரியத்தை விட மேலான இயேசுவே நீர் வாழ்க வாழ்க. மகிழ்ச்சியை விட மேலான இயேசுவே நீர் வாழ்க வாழ்க. ஓ, செழிப்பை விட மேலான இயேசுவே நீர் வாழ்க வாழ்க. தகப்பனை விட மேலான இயேசுவே நீர் வாழ்க வாழ்க. தாயை விட மேலான இயேசுவே நீர் வாழ்க வாழ்க. பாசத்தை விட மேலான இயேசுவே நீர் வாழ்க வாழ்க. நேசத்தை விட மேலான இயேசுவே நீர் வாழ்க வாழ்க. என் ஜீவனை விட மேலான இயேசுவே நீர் வாழ்க வாழ்க. என் பிள்ளைகளை விட மேலான இயேசுவே நீர் வாழ்க வாழ்க. என் சொத்து சுகத்தை விட மேலான இயேசுவே நீர் வாழ்க வாழ்க. ஓ, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. மேலான இயேசுன்னு சொல்றீங்களே, கர்த்தர் இறங்கி உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். உங்களை தம்முடைய கல்வாரி அன்புக்குள்ள இழுக்கிறார், தன்னுடைய பாசத்துக்குள்ள இழுக்கிறார், காருண்யத்துக்குள்ள இழுக்கிறார். அப்படியே காருண்யம் உங்களை பெரியவன் ஆக்கி கொண்டே இருக்கும். எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ அந்த இடத்துல இயேசு உங்களை வாழ வைப்பார், தலை நிமிர செய்வார். ஓ ரபா பாபா பாஷா கரபா ரபா 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 ஹரபர ஹரபல ரபல ரபா சந்துரு ஹரபல கந்தல ரதல ரபா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. இன்னொரு முறை கைகளை உயர்த்தி, ஸ்கிரீன்ல பாட்டு வருது பாருங்க, பாடுங்க கண்ணை திறந்து. ஆனா அதே நேரத்தில் பிரசன்னம் கர்த்தருக்குள்ள இருக்கட்டும். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு
எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடன் இருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடன் இருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்க்கிறேனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே இதுவரையில் நீர் தாங்கினதற்கு நான் தகுதியும் இல்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி சறுக்களிலும் கண்ணீரிலும் விழிந்திட்ட என் சறுக்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். துன்பங்களை கண்ட என்னை மகிழச் செய்தீர். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி. கைகளை உயர்த்தி இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். இமை பொழுதும் என்னை இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆச்சரியமான என் வாழ்வில் ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்க்கிறேனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும்
நான் தகுதியும் இல்லை. ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஏதாவது தகுதி இருக்குதா? நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். 1 2 3 4. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். கைதட்டி இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தொழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயத் தொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயத் தொனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே கீதமே. நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த கண் வந்து மறுபடியும் கண்ணில் ரத்தம் கட்டியிருக்கு, அதனால் அந்த கண் பார்க்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது, மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதுக்கு இந்த 21ஆம் தேதி நீங்கள் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப பயந்துருந்தேன். ஏசப்பா, நான் என்ன செய்ய போகிறேன், இந்த கண்ணில் இது 2வது தடவை ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயத்தோடு, அவங்களுக்கு சுகர் வேறு அதிகமாக இருக்குது, மறுபடியும் அந்த பார்வை நிலைக்குமா அப்படின்ற பயத்திலே இருந்தேன். நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஐயா கிட்ட வந்து சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஐயா சொன்னாங்க, நீங்கள் விடுதலை உபவாச ஜெபத்துக்கு வாங்க, கட்டவிழ்க்கு உபவாச ஜெபத்துக்கு வாங்க, சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் என்னால் வர முடியல. ஆனால் நான் அங்கே இருக்கிற இடத்துலேருந்து ஜெபம் பண்ணிட்டேன். ஏசப்பா, இன்றைக்கி நீங்கள் சர்ச்சில் அந்த ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்குது, நான் நம்பிக்கையோடு இங்கே காத்திருக்கேன், நீங்கள் ஒரு அதிசயம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தப்போ டாக்டர் வந்து இப்போ பரவாயில்லம்மா, ஆப்ரேஷன் இப்போதைக்கு பண்ண வேண்டாம், அவங்களுக்கு பார்வை தெளிவாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதம் செஞ்சுருக்காரு. எங்கள் அம்மாவுக்கு பார்வையை திரும்ப கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. எங்களுக்காக ஜெபித்த பாஸ்டர் குடும்பத்துக்கும் நன்றி.
நான் வந்து கட்டுடைக்கிற ஜெபத்துக்கு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் கூட்டிகிட்டு வந்தேன் போன வாட்டி. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் மனசில் என்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து நேற்று ஒரு 10 நிமிஷம் தான் நானும் என் பெரிய பிள்ளை எங்கள் வீட்டுக்காரர் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்மளுக்கு வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் வந்து பாத்திர வியாபாரத்துக்கு போவாங்க, நான் தான் மளிகை கடை பார்த்துக்குவேன். அப்போ வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எதனால் கம்மியாக இருக்குன்னா, எனக்கு வண்டி சரியில்லை, அதனால் எனக்கு ரொம்ப பாத்திர வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே அந்த நிமிஷமே நாங்கள் ஒரு அந்த 10 நிமிஷத்தில் தான் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு சரி நம்ம போய் வண்டி பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி புதுசாக எக்ஸல் எடுத்துகிட்டு இயேசு நாமத்தினால இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நூற்றி 15ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 10வது வசனமும் 12வது வசனத்தையும் வாசித்து, ஆரோன் குடும்பத்தார் அவரே அவர்களுக்கு துணையும். 12வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். தலைப்பு: ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரை ஆசீர்வதிப்பார்? ஆரோன் குடும்பத்தாருக்கு கர்த்தர் துணையும் கேடகமாய் இருந்து ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் என்றால் உயர்வுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், அவருடைய தகப்பனார் யோகபேத் அம்ராவுக்கு பிறந்த ஆரோன் மூத்த மகனாகி ஆரோன். 2வது தான் மோசே, 3வது தான் மீரியம். 3 குழந்தைகளை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். இந்த கோத்திரம் 12 கோத்திரத்தில் இந்த கோத்திரம் லேவி கோத்திரம். இந்த கோத்திரத்தில் ஆரோனுடைய அர்ப்பணிப்பை பார்த்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் இந்த கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த லேவி கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பாருங்க, பிதாவாகிய தேவன் எப்படி இயேசுவை இந்த உலகத்திற்கு ஊழியம் செய்யும்படி, ஊழியம் கொள்ளும்படி, ஜனங்களை ரட்சிக்கும்படி, ஜனங்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படி வந்தார், அதே போல அந்த இருண்ட காலத்தில் லேவி குடும்பத்தில் பிறந்த இந்த ஆரோனை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. ஆமாம், இந்த ஆரோன் வந்து என்ன ஊழியம் கொடுத்தாருன்னா, மோசைக்கு வாயா இருப்பான். அதான் இவனுடைய ஊழியம், வாயா இருப்பான். மோசையை அழைக்கும் பொழுது அழைச்சது மோசே, கர்த்தர் அழைச்சார். ஆனால் அவன் ஆண்டவரை பார்க்க சொல்கிறேன், நான் திக்குவாயுனும் மந்த நாவுடையவனாக இருக்கிறேன், வேற யாரையாவது அனுப்பு. உடனே ஆண்டவர் சொல்கிறார், உன் சகோதரன் ஆகிய ஆரோனை உனக்கு நான் வாயா கொடுப்பேங்கிறார். இந்த ஆரோன் எகிப்தில் நிறைய அற்புதங்களை செய்தது ஆரோன் மூலமாக தான் கர்த்தர் செய்தார். ஆரோனுடைய யாரை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? கூச்சல் குழப்பம் இருக்கும்போது ஆரோன் மேலே வைத்திருந்த அந்த லேவி கோத்திரத்தினுடைய ஆரோனுடைய கோல் தான் துளிர்த்தது. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆரோனை ஆண்டவர் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் நடந்ததெல்லாம் உங்களுக்கு யாத்திராகம புஸ்தகத்தில் நடந்த சங்கதியில், சங்கீதத்தில் சந்தோஷமாய், சங்கீதத்தில் ஆமாம் அதில் எழுதி வைத்திருக்கிறார். ஆரோன் குடும்பத்தார் கர்த்தரை நம்புனாங்களாம். அவங்களுக்கு ஒரு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருந்தாராம். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியம் ரொம்ப முக்கியம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். நான் இந்த காலையில் உங்களை ஆரோன் குடும்பத்தார் மாதிரி தான் பார்க்குறேன். ஆண்டவர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல, ஆரோன் குடும்பத்தார் மேலே தன்னுடைய ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணது போல, ஆரோன் குடும்பத்திற்கு கர்த்தர் துணையும் கேடகமாக இருந்தது போல, உங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் முழுவதும் ஆரோன் குடும்பத்தின் மேலே போட்டார். தன் இருதயத்தின் வாஞ்சையை ஆரோன் குடும்பத்தின் மேலே போட்டார். ஆரோன் தான் பிரதான ஆசாரியனாய் காணப்பட்டார்.
தான் அந்த பரிசுத்த ஆலயத்திற்கு போவார். 12 கோத்திரத்தையும் தன் நெஞ்சில வைத்திருப்பார். ஏபோத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்கு. ஆமா, கோத்திரங்களுக்காக அவர் தூபம் காட்டுகிற ஒரு வேளையில இருந்தார். ஜனங்களை குறித்த பாரம், உலகத்தை குறித்த பாரம் அவர் மேலே இருந்தது. பாவம் செய்திருந்தால் அங்கேயே பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் இறந்திருக்கணும். அந்த நிலையங்கி தரித்த அந்த வஸ்திரம் தரித்து அவர் போவார். பெரிய நீளமான அந்த கயிறு வெளியே இருக்கும். அவர் அங்கு இங்கு உயிரோடு இருக்காருன்னா மணி சத்தம் கேட்கும். செத்து போயிருப்பாருன்னா மணி சத்தம் கேட்காது. யாரும் உள்ள போக கூடாது. இந்த கயிறை வச்சு இழுக்கணும். அவன் செத்து போயிட்டான் பாருங்க. ஜனங்களுக்காக அப்ப அந்த பரிசுத்தத்தோடு தான் உள்ள போகணும். அப்படி ஒரு பரிசுத்த வாஞ்சை உடைய ஒரு ஆரோன் கைகளை உயர்த்தி அல்லேலூயா, ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆரோன், ஜனங்களுக்காகவே அவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகக்கூடிய ஆரோன். இந்த ஆரோனையும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவையும் பாருங்க. புதிய ஏற்பாட்டில் வந்த இயேசு கிறிஸ்து அப்படியே மகா பிரதான ஆசாரியராக இருந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஆகையினால இந்த ஆரோன் மேல போட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலையிலே உங்க மேல போடுவார். ஆசீர்வாதம் நம்முடைய அர்ப்பணிப்பில் கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது. அவர் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். அவர்கிட்ட தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகள் ஆண்டவராகிய இயேசுவை பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய பலத்தினால வந்ததுன்னு சொல்லக்கூடாது, திறமையில வந்ததுன்னு சொல்லக்கூடாது. இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்க வர்றதற்கு காரணம் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்தில் கைகளை உயர்த்துவரலேலியா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அவர் மூலமா தான் புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம். அப்படி ஆரோன் ஜனங்கள் மேல அவ்வளவு பாரம் கொண்டு ஜனங்களுக்காக அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பார். ரொம்ப தாழ்மையுள்ள ஒரு மனிதன். இவர் மேல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்பி கொடுத்தார் என்றால் இவருடைய அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போடு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரதான ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வந்து இறங்கும். அல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. குழந்தைகள் மேல கையை வச்சு ஆசீர்வதித்தார். சீசர்களை கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 50வது வசனத்துல இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி அவருடைய துடிப்பை பாருங்க. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய முழு ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல வைத்தார். ஆகையினால தான் சீஷர்கள் அங்கங்கே வல்லமையில் நிரம்பினார்கள். ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருந்தார்கள். ஆசீர்வாதம் என்றால் என்ன? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். நீங்க நினைக்கலாம், இல்ல எல்லாமே ஆசீர்வாதத்தோடு இருக்காங்க, ஆண்டவர் அறியாதங்கள்லாம் இருக்காங்க. அதோடு கூட வேதனை ஏராளமாய் அங்க இருக்குது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம், நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, அது பெருக்கத்தின் ஆசீர்வாதம், சமாதானத்தின் ஆசீர்வாதம், சந்தோஷத்தின் ஆசீர்வாதம்.
வியாதி இல்லாத ஆசீர்வாதம், தோல்வி இல்லாத ஆசீர்வாதம், தடையில்லாத ஆசீர்வாதம், போராட்டம் இல்லாத ஆசீர்வாதம், தீங்கில்லாத ஆசீர்வாதம், அல்லேலூயா, பரிபூர்ண ஆசீர்வாதம், நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதம். எல்லாம் கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் அந்த 10 ஆசீர்வாதம் சொல்லியிருக்கேன், எல்லாம் உங்க மேல பலிக்க போகுது. ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இந்த காலையில் ஆரோன் என்கிற அந்த மனிதனை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அழைக்கப்பட்ட ஆரோன் ஆசீர்வதிக்கப்பட்டார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். மேலும் ஆரோனை போல, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய, தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுத்துறதில்லை. கவனிங்க, அழைக்கப்பட்ட ஆரோன் கர்த்தரால் அழைக்கப்பட்டார். ஆமா, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 உங்களை நான் தெரிந்து கொண்டேன். இந்த தெரிந்து கொள்ளுதலை நீங்க பிடித்து கொள்ளணும். ஏதோ ஸ்பிரிட்ல ஒரு ஆசையில வந்தா நிலைச்சு நிற்க முடியாது. பிதாவாகிய தேவன் நாட்டாத நாடெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், வருவாங்க. ஆனால் அழைப்பு முக்கியம். கர்த்தர் என்ன இந்த சமுதாயத்திலிருந்து அவருக்காக என்னை அழைத்திருக்கிறார். நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே இயேசு சொன்னார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே நான் ரட்சிக்க வந்தேன்னு சொன்னார். என்னுடைய அழைப்பு பாவிகள் மேல இருக்கிறது. அடிக்கடி நீங்க அதை சொல்லணும். உலகத்தில் எத்தனையோ நீதிமான்கள் இருக்காங்க, அறிவாளிகள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க, கல்விமான்கள் இருக்காங்க, வல்லவர் இருக்காங்க. இந்த மகிமையான இந்த பரலோகத்தின் அழைப்பு அவங்களுக்கு இல்லை. அந்த அழைப்பு உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்க அழைக்கப்பட்டவங்க வீட்டில் இருக்கக்கூடாது. அழைக்கப்பட்டவர்களுடைய அழைப்பு ரொம்ப முக்கியமானது. தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க பிடிச்சுக்கிடணும். கர்த்தர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அதை நீங்க இழந்துடக்கூடாது. என்னை அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் அப்படித்தான் இருப்பேன். என்னை அழைச்சிட்டாருன்னா என்னை ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா. எடுத்த உடனே அவருடைய அழைப்பு, அவருடைய இது அற்பமா தான் தெரியும் ஜனங்களுக்கு. 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 26, 27, 28 அந்த வசனத்தை நீங்க வாசித்தா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை. கவனிங்க, நம்ம சபைக்குள்ள ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் ஆராய்ச்சி பண்ற விஞ்ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, பெரிய பிரபுக்கள் ராஜாக்கள் சபையில இல்ல. ஞானிகளை வெட்கப்படுத்தும். ஆனா அதே நேரத்தில் அந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, அந்த வல்லவர்களை வெட்கப்படுத்தும்படி, அந்த பிரபுக்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்திய மாணவிகளை தெரிந்து கொண்டார். நமக்கு ஒரு பேர் வச்சாங்க, இவனுக்கு வேலை கழுதே இல்லை, ஆமா அப்படின்னு நமக்கு பேர் வச்சிருக்கலாம். பைத்தியக்காரன், பிழைக்க தெரியாதவன இல்லை. அவங்க நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்களா? நம்மளை கத்த தெரிஞ்சிருக்கிறார், அழைச்சிருக்கிறார்னு அர்த்தம். கையை உயர்த்தி அல்லேலூயா. நம்மளை அற்பமா என்றாங்களா, ஆகாதவன்னு என்றாங்களா? கர்த்தர் அழைச்சிருக்கிறார்னு அர்த்தம்.
அந்த அழைப்புல நீங்க உறுதியா இருக்கணும். கீழே வாசிமா. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி கவனிங்க, பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, இதுதான் நாங்க என்ன தெரிஞ்சிட்டாரு. அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அழைப்பு ரொம்ப முக்கியமான. இந்த தேவனுடைய இருதயத்திலிருந்து உங்களுக்கு நேராக வந்த அழைப்பு. ஆமென் சொல்லுங்க. இது உலக தோற்றத்துக்கு முன்னால கிடைச்ச அழைப்பு. தாயின் கருவில் உருவாக முன்னால உள்ள அழைப்பு. இந்த அழைப்பு என்னைக்கும் நீங்க அதாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அழைக்கப்பட்டவன் போய் துன்மார்க்கரோடு கூட சேர்ந்து ரோட்டில் சேர்ந்து அங்கே இங்கே கூத்தடிக்கக்கூடாது. அங்கங்கே நீங்கள் நிற்கக்கூடாது. அந்நியமான காரியங்களை பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பு உங்கள் தலை மேலே இருக்கு. கையை உயர்த்து. அந்த அழைப்பு நீங்கள் வெறும் பாத்திரமாக இருந்தாலும் ஆசீர்வதிச்சு. அழைப்பு தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆரோன் குடும்பத்தார் ஆசீர்வதிச்சார்னா அந்த அழைப்பில் உண்மையாக இருந்தான். அல்லேலூயா. நான் தான் ஊழியம் செய்வேன்னு அவன் சொல்லலை. வாயா இருக்கிறேன் அப்படிமா தன் அழைப்பை காத்து கொண்டார். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்பொழுது அழைத்த அழைப்பில் கரெக்டாக இருந்தார். திரும்பி பார்க்க அவர் மேலே ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. இந்த உலக மக்கள் அறிய, சொந்த பந்தங்கள் அறிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாராளமாக இவங்க மேலே இறங்க போகுது. எபேசியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தா அழைப்பு அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாய் சொல்றார். வாசி. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் பாருங்க, அழைப்பு இருந்துட்டுனா பெருமைக்கு இடமே கிடையாது, மேட்டின்மைக்கு இடமே கிடையாது. அழகா சொல்றார். அந்த அழைப்பு நமக்குள்ள இருக்கும்போது மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. அல்லேலூயா. ஒரே நம்பிக்கை. இயேசுதான் நமக்கு ஒரே நம்பிக்கை. அந்த அழைப்புல கரெக்டா இருக்கணும். அந்த அழைப்பு நமக்குள்ள இருக்கிற பொழுது இயேசுவையே பிரதிபலித்துக்கிட்டே இருப்போம். ஒரு பெருமைக்கு இடம் கிடையாது. சாது சுந்தர் சிங்கருடைய புத்தகத்தை வாசிக்கும் உங்களுடைய தகப்பனார் பெரிய ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. பஞ்சாப்ல அவர் இருந்து அவர் அமெரிக்காவில் படிச்சுட்டு வரும்பொழுது மாற்றமாய் வந்தார். அவருடைய தகப்பன் கேட்டாங்க, என்னப்பா உன்னுடைய எல்லாமே மாறி இருக்கிறது அப்படின்னாங்க. அவர் சொன்னார், கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு நாங்கள் இவ்வளவு திட்டம் வைத்திருக்கிறோமே, இவ்வளவு காரியத்தை இருக்கிற பொழுது நீ என்ன இயேசுன்னு சொல்ற? இல்லை, எத்தனையோ கோடி ஜனம் இருக்கும்போது அப்பா என்னை இயேசு அழைச்சிருக்கிறார். நான் அந்த அழைப்புக்கு பாத்திரவானா இருக்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்ய முடியாது. நான் பிரியமாக நடக்க முடியாது உலகத்துக்கு. அல்லேலூயா. உலகத்துக்கு பிரியமாக நடக்க முடியாது. என் மேலே அழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. என் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த உலகத்துக்கு என்னால் கொடுக்க முடியாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஜீவனை ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறேன். இனி இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படித்தானே இருந்தார். சொன்னார், நான் சாந்தமாக இருக்கிறேன், மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. இதுதான் அழைப்பு. கையை உயர்த்தி. அல்லேலூயா. 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் அவர் சொன்னார், சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த சாந்த மனத்தாழ்மை வேணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரம் 62வது வசனத்தை நீங்க வாசித்தா, அழைக்கப்பட்ட
அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றார். ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றார். இயேசுவோ பேசாமல் இருந்தார். ஆமா, கவனிங்க, அவருக்கு விரோதமா என்னென்னமோ சொல்றாங்க. அவருடைய சாந்தம் அப்படியே வெளிப்பட்டது, பேசாம இருந்தார். ஆரோனுக்கு விரோதமா நியாய தீர்ப்பு வந்தது, ஆரோன் பேசாம இருந்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஆகினாலே ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் திடீர்னு சண்டை வந்துடும், சண்டை வந்தால் எல்லாம் உடையும் கட்டா புட்டான்னு. அது எனக்கு நேரம் என் மண்டையை உடைக்கிறதுக்கு நேராக வரும். நான் அமைதியாக இருந்துருவேன். அல்லேலூயா. அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுதான் பாஸ்டர், நான் இந்த குடும்பத்தில் இதுவரைக்கும் நான் குடும்பம் நடத்துகிறேன்னா கர்த்தர் இல்லாமல் என்னால் அது செய்ய முடியாது. கர்த்தர் எனக்கு சாந்தத்தின் ஆவியை தந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அவர் அழைத்த அழைப்பு என்னை அப்படி உருவாக்கி இருக்கிறது. இதுதான் விசுவாசியினுடைய ஜீவியமாக இருக்கணும். ஆமாம், அல்லேலூயா. அவருடைய சாந்தம் நமக்கு வெளிப்படணும். அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருவார். ரெண்டாவது, அவர் அழைத்த அழைப்பு, அதாவது இந்த ஆரோனை ஏன் அழைச்சார்னா, கர்த்தரே அவருக்கு சுதந்திரமாய் கொண்டதுனால. கர்த்தர் தான் எனக்கு சொத்து, கர்த்தர் தான் எனக்கு செல்வம், கர்த்தர் தான் என்னுடைய கிரீடம், ஆண்டவரை விட எனக்கு வேற சொத்தே கிடையாது அப்படின்னு சொன்னதுனால தான் அவரை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்தார். என்னாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்க. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம். அவருடைய தேசத்துல நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். அவர்கள் நடுவில் உனக்கு பங்கு உண்டாயிருக்க வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும். இப்ப என்ன சொல்றாரு? எப்பா போன உடனே அதை இதை நீ சுதந்திரிச்சுக்கிறாத, அது இல்லையே இது இல்லையேன்னு கவலைப்படாத. நீ பரதேசியாய் தங்கும் இந்த இடம், நீ இந்த பரதேசியாய் தங்கும் இந்த உலகம் மற்றவங்களுக்கு சொந்தம், உனக்கு சொந்தம் அல்ல. என்ன அழகா ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், அதுல நீ எந்த இதுலையும் பங்கு போட வேண்டாம், உனக்கு பங்கு நான் தாங்கிறாரு. வாசிமா, நானே உன் பங்கும், நானே உன் பங்கு, உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன், நான் தான் உனக்கு சுதந்திரம். அல்லேலூயா. என்ன அழகா சொல்றார். ஆகையினால தான் ஆரோன் மேலே இவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்தார். அவன் சொத்துக்கு சுகத்துக்கு அது இல்லையே இது இல்லையே, அவங்க அப்படி இருக்காங்களே இவங்க அப்படி இருக்காங்களே, அவங்க வீட்டை கட்டிட்டாங்களே அவங்க இடம் வாங்கிட்டாங்களே, இல்லை. இந்த ஆரோனுடைய திட்டம் அழகாக அழைக்கும் போதே சொல்கிறார், நான் தான் உனக்கு பங்குப்பா, நான் தான் உனக்கு சுதந்திரங்கிறார். கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்ல. இப்படி தான் அவர் தான் நமக்கு பங்கு, அவர் தான் நமக்கு சொந்தம். அப்படி ஆமாம், தாவீது அடிக்கடி சொல்வார், நீரே என் பங்கு, நீரே என் நோக்கம், என் சிறு வயது தொடங்கி நீர்தான் என்னுடைய பங்கு. ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். 16வது சங்கீதம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. அவர் தான் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர், அவர் தான் எனக்கு சுதந்திரம் சொத்து எல்லாம் அவர் தான். டேய், என்னடா இவ்வளவு காலம் வாழ்ந்து ஒரு 2 சென்ட் இடம் வாங்கலையா? ஒரு ஊழியக்காரனும் கர்த்தருடைய பிள்ளைகள் பூமியில் சொத்து சேர்க்கறதுக்கு நம்ம வரல, நம்ம கர்த்தரை பிடிச்சிருக்கிறோம். அவர் தான் நமக்கு பங்கு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அவர் தான் நமக்கு சுதந்திரம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு சொத்து அவர் தான். இதெல்லாம் ட்ரஸ்ட் பேரில் இருக்குது, எங்கள் பேரில் எதுவுமே கிடையாது. ஊழியத்துக்குன்னு உள்ள சொத்து அவர் கொடுத்துருக்கிறார். ஊழியம் நடக்கட்டும், பரலோகத்திலிருந்து இது கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் தான் எங்கள் சொத்து ஆண்டவரே. ஆமாம், நீங்கள் தான் எங்கள் நோக்கம். அப்படி நீங்கள் சொல்லுங்களேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்கள் மேலே இறங்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், 71ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தா, கர்த்தராகிய ஆண்டவரே நீ தான் என் நோக்கம், என் சிறுவயது தொடங்கி என் சிறுவயது தொடங்கி நம்பிக்கையுமாய் இதெல்லாம் ஜபத்தில் சொல்லணும், ஜபத்தில் சொல்லணும். அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த வாழ்ந்திருக்காங்க, அவன் செஞ்சிருக்கான், இவன் நோக்கம் அப்படி நோக்கம் கூடாது.
அதில் நம்ம இரடி போவோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம இழந்துருவோம். அவர்தான் என் நோக்கம். என் சிறு வயது தொடங்கி அவர்தான் என் நம்பிக்கை. ஒருபோதும் கைவிட மாட்டேன். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். இன்னைக்கு இப்படித்தான் இருக்கும். உலக மக்கள் நம்ம நினைப்பாங்க பிழைக்க தெரியாதன்னு இருப்பாங்க. இல்லை, நமக்கு அவர்தான் சொத்து, அவர்தான் பங்கு. நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்து அவர்தான். அவரை நம்பின நம்ம ஒருபோதும் கைவிடப்படவே மாட்டோம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது ஒரு அடி கூட இடம் இல்லையாமா, கையளவு ஒரு ஜான் கூட இடம் இல்லை. ஆனால் கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் அவருக்கு கொடுத்தார், கைகளை உயர்த்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா அவரை ஒரு சிநேகிதனாக்கி கொண்டார். அவர் அழைக்கும் பொழுது ஒரு அடி, இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் ஒரு அடி நிலத்தையாவது அவனுடைய காணியாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் ஒரு அடி நிலம் கூட அவன் பெறல. கவனிங்க, அழைக்கப்பட்ட இடத்திற்கு வந்திருக்கிற பொழுது அந்த கல்தேர் பட்டணத்தில் அவர் அழைச்சார்ல, அங்கே அவர் இருக்கிற இடத்துல, அந்த கானானியருடைய இருக்கிற இடத்துல வரும் பொழுது ஒரு கையளவு இடம் கூட அவருக்கு கிடையாது. இதிலே ஒரு அடி நிலத்தியாகிலும் அவனுடைய காணியாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளையில்லாதிருக்கும் போது, பிள்ளையும் கிடையாது, இடமும் கிடையாது, உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இந்த சுதந்திரமாக தருவேன் என்று கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழைக்கும் பொழுது ஒண்ணுமே கிடையாது. ஒரு கையடி கூட, ஒரு ஜான் இடம் கூட கிடையாது, குழந்தையும் கிடையாது. விக்கிரக ஆராதனையிலிருந்து ஆண்டவர் அழைச்சி வெளியே வாப்பாங்கிறார். ஆனா எலியேசர் தன்னுடைய ஈசாக்குக்கு போய் பெண் பார்க்கும் பொழுது பெண் வீட்டார்ல என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய எஜமான் சீமானா இருக்கிறார். அல்லேலூயா. ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் நிரம்பி கொடுத்துருக்கா, பொன் வெள்ளிக்கெல்லாம் உடைமையா இருக்கிறார். இதுதான் உண்மை. அருமையானவர்களே, ஆண்டவரை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நீங்கள் ஆண்டவரை சிநேகிதனாக்கி கொள்ளுங்க, ஆட்டோமேட்டிக்கி செல்வம் நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. 119 சங்கீதம் 14வது வசனத்தில் இந்த வசனம் இருக்கு, வாசிங்க. திரளான செல்வத்தில் களி கூறுவது போல, திரளான செல்வத்தில் களி கூறுகிறது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறி. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செல்வத்தில் ஒரு மனிதன் எப்படி களி கூறுறானோ அது போல உங்களுடைய சாட்சியில் நீர் எனக்கு தந்த அந்த வசனம் பரிசுத்தம், என் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள நடத்துறது, இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவான். ஆமாம், அப்போ செல்வத்தில் எப்படி ஒரு மனுஷன் களி கூறுறானோ, உண்மை நான் அறிஞ்சிருக்கிறதுனால, நீர் எனக்குள்ள தெய்வமாக இருக்கிறதுனால நான் களி கூறுகிறேன். அல்லேலூயா. எங்களை சாட்சியாய் வைத்திருக்கிறதுனால நான் களி கூறுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதையுமே அவர் இந்த பூமியில் எதற்குமே வரல. கவனிங்க, ஆமாம், ஏதோ பெரிய காரியத்தை சாதிக்கிறதுக்காக வரல, உங்களுக்காக ஜீவனை கொடுக்கத்தான் வந்தார் இயேசு. அல்லேலூயா. அந்த வசன வாசிமா, மத்தேயு எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் மனிதர்களுக்கு ஊழியம் செய்ய, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராம ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் வந்தார். நம்ம அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிக்கணும். அதில் தான் அவர் களி கூர்ந்தார். அல்லேலூயா. ஆத்துமாவுக்காகத்தான் அவர் களி கூர்ந்தார். ஆத்துமாவின் வருத்தம், ஆமாம், பலனை, ஆத்துமா வருத்தத்தின் பலனை அடைந்த திருப்தி தான் அவருக்கு இருந்தது. இன்றைக்கு அதில் தான் நமக்கு ஆசீர்வாதம். அப்படி நீங்கள், ஆமாம், ஸ்தோத்திரம், ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் தான் என் சுதந்திரம், ஆண்டவர் தான் என் சொத்து, ஆண்டவர் தான் என் நோக்கம் என்று சொல்லுங்க. பின்வாங்கி போனவங்களெல்லாம் நினைக்காதீங்க, அவன் வந்தான் பிற அப்படி போயிட்டான், அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நம்முடைய நோக்கம், நம்முடைய திட்டம் ஆண்டவர் தான். ஆண்டவரை என்னை விட்டு பிரிக்க முடியாது, எங்கள் குடும்பத்தை விட்டு பிரிக்க முடியாது. என்ன கொடுத்தாலும், எத்தனை செல்வத்தை வச்சு நீ மறுதலின்னு சொன்னாலும் மறுதலிக்க மாட்டோம். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய ஆசை, சிறு வயது தொடங்கி எங்களுடைய பங்கு அவர் தான். ஆரோனுடைய பங்கு சொல்லிட்டார், நீ இருக்கிற இடத்துல நீ எதையும் சுதந்திரிக்காத, எதுலையும் ஆசைப்படாத, நீ ஆசைப்படாத, உனக்கு பங்கு நான் தான்.
உன் சுதந்திரம் நான் தான்னார். கைகளை உயர்த்தி. இயேசு கிறிஸ்து பங்கு என்ன தெரியுமா? உனக்காக ஜீவன் கொடுத்தது தான். உன்னை வாங்கிறது தான் அவருடைய பங்கு. உன்னை வாங்கியிருக்கிறார். நீ சாதாரணமாய் உன்னை வாங்கலை, ரத்தம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். உன் அழைப்பு ரத்தம் கொடுத்து அவருடைய பிள்ளையாக இருக்கிறார். அல்லேலூயா. அதில் சாட்சியாக இருங்க. அவரே எனக்கு பங்குன்னு சொல்லுங்க. ஆரோன் மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே போடுவார். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் இரத்தத்தினால உங்களை சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறார். ஆகையினால அதுக்கு நீங்கள் உடன்பட்டு அது மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். ஆகையால் உங்களை குறித்தும் இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இரத்தத்தினால உங்களை மீட்டார். அவருக்கு சொத்து நீங்க தான், உங்களுக்கு சொத்து அவர் தான். ஆமேன்னு சொல்லுங்க. உங்க கண்ணு வேற எங்கேயும் போகக்கூடாது, விழுந்துருவீங்க. உங்க கண்ணு அதுல இதுல போகக்கூடாது. ஆமா, நான் ஆவிக்குரிய பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். லோத்து மாதிரி அந்த பக்கம் பசுமை இருக்கு, போகக்கூடாது. லோத்து போனதுனால தான் அதை விட்டுட்டு வராமல் அப்படி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தா. லோத்து மனைவி என்ன ஆயிட்டா? அவருடைய பிள்ளைகள் ஆமாம் பாவத்தில் விழுந்து மோவாப்புன்னு ஒரு அசுத்தமான ஒரு சந்ததியை பெற்றெடுத்தார் வேதத்தில். ஆகினால நமக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்களை நோக்கி பார்ப்போம், இயேசுவையை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கவும் தன் ஜீவனை கொடுக்க வந்த இயேசு ஜீவனை கொடுத்தல்லவா நம்மளை ரட்சித்திருக்கிறார். அதனால தான் அந்த ஆரோன் மேலே அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. பூமியில் அவருக்கு சொத்து இல்லை, தேவனே அவருக்கு சொத்து, தேவனே சுதந்திரம். ஊழியம் செய்றீங்களா? இதில் எந்த திருப்தியில் செய்யுங்க. அவன் கார் வாங்கிட்டான், அவன் பங்களா வாங்கிட்டான், அவன் அதை வாங்கிட்டான், இதை வாங்கிட்டான்னு சொல்ல என்னுடைய நோக்கம் எல்லாம் அதை செஞ்சிருவோம் இல்லை. கர்த்தர் தான் என் நோக்கம், கர்த்தர் தான் நம்ம தஞ்சம். எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு தான், அவரை பிடிச்சிக்கோப்பா, அவரை பிடிச்சிக்கோ, அவரை விட்டு ஒருபோது நீ விலகாத. அல்லேலூயா. நீங்களும் அவரை பிடிச்சிக்கோங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இந்த ஆரோன் அதாவது வரப்போகிற அந்த இயேசுவை பிரதிபலித்து கொண்டே இருந்தார். நீங்கள் வாசிங்க. என்னாகமும் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 24 28 வரைக்கும் நீங்கள் வாசிங்க. ஆரோன் தன் ஜனத்தோட சேர்க்கப்படுவான். இங்கே கவுனிங்க. மோசைக்கிட்ட சொல்லிட்டாரு, செஞ்சது மோசே பாவம், ஆனால் அனுபவிக்கிறது ஆரோன். மேரிபாவின் தண்ணீரை குறித்து பேச சொல்கிற இடத்துல அடித்ததுனால ஒரு தண்டனை மோசைக்குள்ள கொடுக்கணும், தண்டனை ஆரோனுக்கு கிடைச்சது. வாசிங்க. ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய எலியேசரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏற பண்ணி. ஓர் என்னும் மலைக்கு மோசைக்கிட்ட சொல்றார், ஆரோனை கூப்பிடுவாங்க, அண்ணனை, அவன் அண்ணன் மகன் எலியேசரை கூப்பிடு, ஓர் என்ற மலைக்கு போ. ஆரோன் உடுத்தி இருக்கிற வஸ்திரங்களை கலற்றி, ஆரோன் உடுத்தி இருக்கிற அந்த பிரதான ஆசாரியருடைய வஸ்திரத்தை கலட்டுப்பா, அவைகளை அவன் குமாரனாகிய எலியேசருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து, பாருங்க, ஆரோன் அங்க மரிப்பாங்க, ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான். எப்படி பாருங்க. ஆமா, தூக்கு மேடைக்கு போப்பா, உனக்கு முகத்தை மூடுவாங்க உன் வஸ்திரத்தை, அப்படி சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க. ஆரோன் திடீர்னு மோசைக்கு கர்த்தர் சொல்றாரு, அப்படியே ஆரோன் கிட்ட சொல்றாரு. ஆரோனை கூட்டிட்டு அந்த ஓர் என்கிற மலைக்கு போறாரு. வஸ்திரத்தை, அதாவது பிரதான ஆசாரனுடைய ஆரோனுடைய வஸ்திரம் கலட்டப்படுது, அவனுடைய மகன் எலியேசருக்கு உடுத்தப்படுது. அங்கே ஒரு மரிச்சு போயிட்டார். 28வது வசனமாமா. அங்கே ஆரோன் உடுத்தி இருந்த வஸ்திரங்களை மோசே கலட்டினா அவைகளை அவன் குமாரனாகிய எலியேசருக்கு உடுத்தினார். அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மரித்தான். இந்த வசனத்தை படிச்சுட்டு கண்ணீர் வந்துட்டு எனக்கு. எப்படி பாருங்க, மரிக்கக்கூடிய வயசா, சரியான நாள், வாட்டஞ்சாட்டமான உள்ள ஆரோன் திடீர்னு சொல்றாரு, நீ மலைக்கு கூட்டிட்டு போப்பா, உன் வஸ்திரத்தை அவன் கலட்டி அவன் மகனுக்கு எலியேசருக்கு கொடு, எலியேசருக்கு உடுத்து முடிச்சோன்னு செத்து போவாங்கிற. இது எங்க நீங்க பார்க்கலாம்? புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். கைகளை உயர்த்தி இயேசுவை நீங்க பார்க்கலாம்.
ஆமா, வேதபாரகர், பரிசேயர், சதிசேயர் எல்லாரும் கூட்டமாய் கூடினார்கள். அவருடைய ஆமா நிலையங்கி வஸ்திரம், அந்த வெண் வஸ்திரம், அந்த வஸ்திரத்தில் வல்லமை இருந்துச்சு. வஸ்திரத்தை தொட்டு சுகமானாலே அந்த வஸ்திரம் கலட்டப்பட்டது. மத்தேயு எழுதின புஸ்தகம் 27வது அதிகாரம் 27, 28 வசனத்தை. அப்பொழுது தேசாதிபதிகள் போர் சேவகர்கள் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் தேசாதிபதியினுடைய அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி, இயேசுவினுடைய வஸ்திரங்களை அவருக்கு கலட்டினாங்க. சிவப்பான மேலங்கி அவர் எல்லாரும் எந்திரித்து நெல்லுங்க பாப்போம். இதுதானே ஆரோனுடைய பிரதிபலிப்பு. இயேசுவை போல பிரதிபலித்தான் நம்முடைய அன்பு இரட்சகர் தெய்வம். இங்கு வந்து அப்படியே வல்லமை நிறைஞ்ச வஸ்திரம், எந்த வண்ணானாலையும் வெளுக்கப்படாத வெண் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், உரிக்கப்பட்டது, பிடுங்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது வஸ்திரத்தை பங்கிட்டார்கள். உனக்காகத்தானே. தலையில கை வைங்க, இந்த இயேசுவை பாருங்க. எத்தனை ஞானிகள் இருக்காங்க, எத்தனை வல்லவர்கள் இருக்காங்க, எத்தனை அறிவாளிகள் இருக்காங்க. ஆரோனை கர்த்தர் அழைத்தார். என் மகனே, உன்னை அழைச்சிருக்கிறார். நீ வீட்டில் இருக்க முடியாது, நீ விக்கிரத்தை ஆராதிக்கவே முடியாது, உலகத்தினுடைய காரியங்களை நீ அனுபவிக்கவே முடியாது. காரணம் உன்னை அழைத்திருக்கிறார். நீ ஆவிக்குரிய மகன். தலையில கை வைங்க. அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். நீ சாந்தமாய் வாழும்படி, மனத்தாழ்மையாய் வாழும்படி உன்னை அழைத்திருக்கிறார். உனக்குள்ள கோபதாபங்கள் வரக்கூடாது, எரிச்சல்கள் வரக்கூடாது, சண்டையின் ஆவி வரக்கூடாது, யாரையும் நீ நிந்திக்க கூடாது. நீ அழைக்கப்பட்டவர். இரண்டாவது, கர்த்தரே ஆரோனுக்கு சுதந்திரம். தலையில கை வச்சு சொல்லுங்க, என் சொத்து நீங்க தான். சொல்லுங்க, இயேசுவே, என்னுடைய நோக்கம் நீங்க தான், என் கண்மலை நீங்க தான், என் கோட்டை நீங்க தான், எனக்கு பங்கு நீங்க தான்ப்பா, நீங்க தான். அல்லேலூயா. நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு ஊழியம் கொள்ளும்படி வராமல் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். ஜீவனை கொடுத்து உங்களை சொத்தாக்கி இருக்கிறார். நீங்களும் சொல்லுங்க, நீங்க தான் என் சொத்து. மூன்றாவது, ஆரோனை பார்த்து சொல்லுகிறார். மோசே சொல்றார், ஓர் என்கிற மலைக்கு போ. இயேசு உனக்காக கல்வாரி மலைக்கு போனார். அவருடைய வஸ்திரம் உரியப்பட்டது, அந்த வஸ்திரம் பங்கிடப்பட்டது உனக்காகத்தானே. இதை நீ நினை, ஆசீர்வாதமா இருப்ப. அந்த ஆசீர்வாதம் உன் மேல தங்கணும்னா அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கிரு. ஹல்லேலூயா. விட்டு கொடு, சில காரியங்களை விட்டு கொடு. ஹல்லேலூயா. அந்த சிலுவை ரத்தத்தை பார்க்கிற இந்த செய்தி எனக்குன்னு சொன்ன கை வைத்து காட்டுங்க. கர்த்தரினோடு பேசுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை அவர்கள். ஆமா, ஸ்தோத்திரம். உங்களையும் உங்க பிள்ளைகளை இன்னைக்கு ஆசீர்வாதமாய் இந்த செய்தி எனக்குன்னு சொன்னா கையை உயர்த்தி காட்டுங்க. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம்
ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.